ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025 ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீனம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. பொதுவா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்திற்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். உங்க ராசியில பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாப்ல, 7ஆம் பாவகத்துல கேது, 3ஆம் பாவகத்துல குரு வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாப்ல, 5ஆம் பாவகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாப்ல. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதிக்கு பிறகு ரிவேஸ்ல 4ஆம் பாவகத்துக்கு வராப்ல. 9ஆம் பாவகத்துல புதனை பொறுத்த வரைக்கும் 4 நாட்கள் அங்க இருக்கிறாரு. 4ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 10ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. அதாவது 24ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு போறாப்ல புதனை பொறுத்த வரைக்கும். அதே 10ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி வரையும் இருக்கிறாரு. 14ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானம் 11ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. விரயஸ்தானம் 12ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்திற்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு. கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க ராசியில பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறாப்ல. ராசிநாதன் குருவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல மறைஞ்சி வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதால உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ் உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதாவது கடின உழைப்பு இருக்கும், நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை முறை அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி நீங்க செல்வீங்க. ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதே போன்று முயற்சிகள் நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 5ஆம் பாவகத்துல நீசம் அடைஞ்சு இருக்கிறது பாத்தீங்கன்னா அதாவது குடும்ப வாழ்க்கையில வீண் விரைய செலவுகள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்து கவனமா நிதானமா பேசுறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒற்றுமை குலையறது, சீர்குலையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா செயல்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு முக்கியமான ஒண்ணு. அதே போல 3ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல இருக்கிறதால முயற்சிகள்ல ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கு ஒரு சில மனஸ்தாபங்கள் வருது, விரைய செலவுகள் வருது, அவங்களால நீங்க மன உளைச்சல் ஏற்படுது, இது போல சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல முயற்சிகள்ல ஒரு சில பின்னடைவு, அதாவது ஒரு முறைக்கு மறுமுறை முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். சிறு தூர பயணங்கள் மூலமான விரயங்கள் ஏற்படுறது, அதனால ஒரு சில அலைச்சல் அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 4ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவகத்துல 4 நாட்கள் இருக்கிறாப்ல. பிறகு 10ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சில நபர்களுக்கு ஏற்படும். பேப்பர், பேனா ஒர்க், ரிஜிஸ்டர் ஒர்க், ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க், இதுவும் உங்களுக்கு நடைபெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால ஒரு சில ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறைந்து அதன் பிறகு ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல முறையில படிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உங்க படிப்புல பாத்தீங்கன்னா ஒரு பேரு, புகழ், நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரைய செலவுகள் அதிகமா நீங்க செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஆடம்பர பொருட்களோ இல்ல ஆடை அணிகலன்களோ இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல நீசமடைஞ்ச செவ்வாய் இருக்கிறதால காதலர்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, அப்பப்போ ஒரு சில பிரிவு நிலை வர்றது, இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிறதால அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். அதே போன்று அரசு பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அப்படிங்கிறது இந்த மாதத்துல குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போன்று அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுறதோ இல்ல சம்பள உயர்வோ பதவி உயர்வோ ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், மன உளைச்சல் குறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்ல. 7ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 9, 10, 11ஆம் பாவகத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணை மூலமான ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களால ஆதாயம் ஏற்படுறது, உறவினர்களால பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கூட்டு தொழில்
தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல கூட்டு தொழில ஒரு சில கடன் பெறக்கூடிய சூழ்நிலையோ இல்லைன்னா ஒரு லோன் பெறக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும். பேப்பர் பேனா ஒர்க், ரிஜிஸ்டர் ஒர்க், ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க் மூலமான பெரிய ஒரு லாபம் ஏற்படுறது, அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காக இந்த மாதம் பாத்தீங்கன்னா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 8ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறதால விபரீத ராஜயோக அமைப்பு ஏற்படும். அதாவது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல வெளிநாட்டில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தொலைதூர பயணங்கள் ஏற்படுறது, அதனால ஒரு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது கொடுத்த காசை வாங்க முடியல, வாங்கின காசை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களை தேடி வர வேண்டிய காசு வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. 9ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல நீசம் அடைஞ்சிருக்கிறதால பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தான ஒரு சில பிரச்சனைகள் வர்றதா இருக்கட்டும், இல்ல அங்காளி பங்காளியால ஒரு சில பிரச்சனைகள் வர்ற மாதிரியா இருந்தாலும் சரி, நீங்க தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. ஏதாவது வம்பு வழக்குகள் வந்தா கூட நீங்க தான் பாத்தீங்கன்னா அதை உட்கார்ந்து பேசி சமாதானமா செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. தந்தைக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சில மனஸ்தாபங்கள் வரும். அதெல்லாம் நீங்க கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படணும். அதே போல 10ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவகத்துல வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாப்ல, 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதால பாத்தீங்கன்னா அதாவது வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. வேலை செய்யற இடத்துல ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ் உயரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும். வேலையில்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில முன்னேற்றம், அடுத்த கட்ட நகர்வுக்காக செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். நல்ல லாபங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு பேரு, புகழ், செல்வாக்கு பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. லாபஸ்தானாதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கிறாப்ல, குருவுடைய பார்வை லாபஸ்தானத்துல படுவதால பாத்தீங்கன்னா பொதுவா லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். லாப நோக்கோடு செயல்படுவீங்க. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் நட்புறவு ஏற்படுறது, அவங்களால நீங்க ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஏன்னா குருவுடைய பார்வை அங்க இருக்கிறதால வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படும். வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வெளிதேச பயணங்கள் மூலமான ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 12ஆம் அதிபதி சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால, அதாவது உங்களுக்கு விரய சனி நடக்குது அப்படின்னு பொதுவா சொல்றது. அந்த விரய சனியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதால பாத்தீங்கன்னா சுப விரய செலவும் நிறைய நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க, குழந்தைகளுக்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க, உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப விரய செலவு நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.